நீங்க திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிறீங்க அல்லது திருச்சிக்கு வேற ஏதாவது ஒரு வேலையா போறீங்கன்னா கண்டிப்பாக திருவானைக்கோவில் போய் அகிலாண்ட நாயகிய தரிசனம் பண்ணணும். அந்த அகிலாண்டேஸ்வரி அம்பாளினுடைய காதுகளில் ஸ்ரீசக்கரம் இருக்கிறது. அடுத்த முறை கவனிச்சு பாருங்க. நீங்க புகைப்படங்கள் எல்லாம் பார்க்கும்போது கூட தெரியும், அம்பாளினுடைய அந்த தோடு பார்க்கும்போது 2 தோடுலையும் ஸ்ரீசக்கரம் இருக்கும். இதை நான் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது திருச்சியை சேர்ந்த ஒரு நண்பர் சொன்னார், நாங்க திருச்சி தான், அடிக்கடி திருவானைக்கோவில் போவோம், ஆனா அம்பாள் காதுல ஸ்ரீசக்கரம் இருக்குன்ற விஷயமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னாரு. அங்க போய் வழிபாடு பண்ணுங்க. அங்க போய் வழிபாடு பண்ணா என்ன கிடைக்கும்? ரொம்ப அழகா நம்முடைய தேவார பதிகம் சொல்லுது, வானை காவில் வெண்மதி மல்கு புல்கு வார்சடை தேனைக்காவில் இன்மொழி தேவி பாகம் ஆயினான் ஆனைக்காவில் அன்னலை அபாயமாக வாழ்வர் ஏனைக்காவல் வேண்டுவாருக்கு ஏதும் ஏதம் இல்லையே. யாரெல்லாம் இங்க வழிபாடு பண்றாங்களோ, இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாலையும் இவங்கதான் எல்லாம் அப்படின்னு நினைச்சு வழிபடுறாங்களோ அவர்களுக்கு ஏதும் ஏதம் இல்லையே, எதுவுமே துன்பம் இல்லை, எதுவுமே கஷ்டம் இல்லை என்று நம்முடைய தேவார பதிகம் பாடுகிறது. வாழ்க்கையில நான் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்திருக்கேன். எதுக்கு கஷ்டப்படுறோம்? நாம செய்த கர்ம வினையால தான் கஷ்டப்படுறோம். இந்த அடுத்த பிறவியெல்லாம் கிடையாது, இந்த பிறவியிலேயே நம்ம அனுபவிப்போம். ரொம்ப அழகா கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்துல எழுதியிருக்கிறார். வாய்ப்பு கிடைச்சுன்னா வாங்கி படிச்சு பாருங்க. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, என் பிள்ளைக்கு புள்ள பிறக்கல, எனக்கு நல்ல வேலை கிடைக்கல, என் திறமைக்கான அங்கீகாரம் இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யாரோ ஒருத்தர் இல்ல, நாமளே தான். நாம செய்த கர்ம வினைதான். பிரபஞ்சம் நல்லது பண்ணா நல்லதை திருப்பி கொடுக்கும். நம்ம ஒரு வார்த்தையால ஒருத்தவங்களை திட்டுறோம்னா அதே வார்த்தை நமக்கு அப்படியே திருப்பி வரும். ரொம்ப அழகா கண்ணதாசன் இதெல்லாம் அர்த்தமுள்ள இந்து மதத்துல எழுதி இருக்கிறார். வாய்ப்பு கிடைச்சா படிச்சு பாருங்க. சரி, தெரியாம தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? இந்த கஷ்டத்தெல்லாம் நாங்க அனுபவிச்சுதான் ஆகணுமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு தீர்வு உண்டு. சிவபெருமானை சரணடைவது, அம்பாளை சரணடைவது, அதிலும் முக்கியமாக திருவானைக்கோவில் அகிலாண்ட ஈஸ்வரியை போய் நீங்கள் வழிபாடு செய்கிற போது ஏதும் ஏதம் இல்லையே என்பது போல எந்த துன்பமும் நிச்சயமாக உங்களை துன்புறுத்தாது. இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.